अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் திருநாள், ரேவதி நட்சத்திரம், சஷ்டி திதி, மீனராசி. முருகப்பெருமான மனதார வணங்குவது, சஷ்டி திதி ரேவதி நட்சத்திரம் ரெண்டும் கலந்து வரதுனால மரகத லிங்கத்தை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுங்கிறது மெயினாக கன்னி ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாருக்குமே இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே கணக்கு போட்டு இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எமோஷனோட இன்றைய நாள் எல்லா விஷயத்தையுமே அறிவுபூர்வமாக எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. விட்டு போன பல விஷயங்களை இந்த நாள் முடிப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்னொரு ஹார்ட்லி சொல்லணும்னா இன்னொரு 8-10 நாள் மட்டும் ஹெல்த் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. விட்டு போன பல விஷயங்கள் இப்போ சாதகமாக நடக்கும். நம்பிக்கையான விஷயங்கள், பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும். முக்கியமான கம்யூனிகேஷன் தான் இந்த நாள் முடிப்பீங்க. சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள்ல வெற்றி, பொருளாதாரத்தில் ஏற்றம், அபாரமான பேச்சு திறமை, செயல்திறன், வேலையில முக்கியமான ஒரு டெசிஷன் நாள் முடிக்க போறீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்குமே புலன்படாத ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும். யாருக்குமே செய்ய முடியாத, இல்ல தெரியாத, இல்ல புரியாத ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்க பண்ணுவீங்க. அது பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆத்ம திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இறையுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். அமோகமான நாளா இருக்கப்படுது. மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள், தூரமான பிரயாணம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இது எல்லாமே இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா அந்த காரியத்துல 100% வெற்றி 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 மட்டுமே. எதுலையுமே யாருனாலையும் தடையே இருக்காது. நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா முடியும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி. இன்னொன்னு, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை ஒரு மனக்கசப்பு இந்த நாள் தீரும். ரெண்டாவது, வீட்டுல பெரியவங்கனால சின்ன பிரச்சனைகளும், அவங்களோட ஹெல்த்லயும் நரம்புகள்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கவனமா இருக்கணும். ஸ்கிராச் ஆகாம பார்க்கணும். இன்றைய நாள் அதுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது. வேலையில பல இடையூறுகள், பல இடைபாடுகள் இதெல்லாம் இந்த நாள் அகலும் தீரும். எழுத்து, அக்கவுண்ட்ஸ், பேங்க் இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த நாள் நீங்க பண்ணுவீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். பிரயாணங்களில் வெற்றி, அபாரமான முன்னேற்றம். எல்லா விஷயத்தையுமே இது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு உட்காந்து தீர ஆராய்ச்சி செய்து ஒரு பதில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய நாள். நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. பெருசா பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. நீங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நரம்புகள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள்ல ஒயரிங் சார்ந்த விஷயங்கள், வீட்லயும் சரி கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த பொருள் வச்சிருந்தாலும் அந்த பொருள்ல ஏதாவது ஒரு வயரிங் பிரச்சனையோ அல்லது ஸ்கின் பிரச்சனையோ அல்லது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும். எப்பவுமே தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் கூட இன்றைய நாள் டக்குன்னு நடக்கும். இன்னொன்று இன்றைய நாள் படிப்பு சார்ந்த, புத்தகம் சார்ந்த, அறிவு சார்ந்த ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய நாள் நடக்கப்படுறது. கொஞ்சம் ஷார்ப்பா இருப்பீங்க. அதுவும் இன்றைய நாள் நீங்க பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். கும்ப ராசியல் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா இருக்கணும், கவனமா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சிலது தள்ளி கூட போகலாம். ஆனா இந்த நாள் நீங்க செய்யணும்னா அதை செய்து முடிச்சிடணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு சில காரியங்கள அதாவது போராடி ஒரு சில காரியங்கள ஜெயிக்க வேண்டியதா இருக்கும். பண்ணி முடிச்சிருவீங்க, தைரியமா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எந்த விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தலாம். ஆனா இன்றைய நாள் கொஞ்சம் தடைபட்டு செயல்படும். பிரயாணங்கள் சார்ந்தது, கோவில் குளம் சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஜெயிக்கும். உள் உணர்வுகள் கொஞ்சம் சம்மந்தமில்லாம இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். ஸோ எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்னோ பவந்து சமஸ்த சன்மங்களான் பவந்தோன்னு கொண்டு வந்த ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.